எனக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது மக்களே. நானும் அழ முயற்சி பண்ணுறேன். அழுகையே வரமாட்டேங்குது. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குப்பா. கண்ணீர் கூட வரமாட்டேங்குது மக்களே. என்ன பண்ணுறது? ஸோ கண்ணீருடன் வீடியோ ப்ரோமோவை ஆரம்பிப்போம். ஆனால் கண்ணீர் தான் வரமாட்டேங்குது. அழணும்னு தோணுது. அழ தான் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படி ஒரு 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோக்குள்ளே போயிடுவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதுவும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பக்கெட்டு மேட்ரு ப்ரோமோலே விட்டுருந்தாங்க. பக்கெட்டு தான் கண்டென்ட் தான் பக்கெட்டு அப்படின்றதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் கேட்குறாங்க, நான் சொன்னேனே அது ஒரு பிளான் பண்ண விஷயம் தான். பிளான் பண்ணி அபாண்டமான ஒரு பழியை எடுத்துன்னு வந்து விக்ரம் மேலே போட்டாங்க. நீங்க விக்ரம கேள்வியே கேட்க முடியாது. விக்ரம் மேல தப்பே கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட். அங்க நான் இதைத்தான் 3 நாளா கோவிட்டு இருக்கேன். தப்பு அவங்க மேல, விக்ரம் மேல இல்லடா நான் சொல்லிட்டு இருக்கேன். எவனாவது கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது. என்ன கேட்கிறாரு விஜிஎஸ், இந்த டாஸ்க்ல ரம்யான்ற ஒரு குழந்தைக்கு தெரியாம நீங்க எல்லாம் பிளே பண்ணிருக்கீங்க. எப்படி ரம்யான்ற குழந்தைக்கு தெரியாம பிளே பண்ணிருக்கீங்க சார்? அந்த குழந்தை எதுக்கு சார் வீட்டு உள்ள விட்டீங்க? முதல்ல குழந்தைனா வீட்டுல இருக்கணும் சார். பிக் பாஸ் வீட்டுல இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய அவங்க வீட்டுல எங்கேயாவது போயிட்டு காலேஜ் இல்ல ஸ்கூலு எங்கேயாவது அமுச்சு விடுங்க சார். அதை விட்டுட்டு இங்க வந்து அந்த குழந்தைய ஸ்கூல் இதுல விட்டுட்டு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியல, அப்பாவியா சார்ன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுனா அப்பாவி, அந்த குழந்தைன்னா அவ்வளோ அப்பாவி, ஒண்ணுமே தெரியாதா? அவ்வளோ தெளிவா வந்து டோரை லாக் பண்ணி இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு அந்த குழந்தைக்கு தெரியுது எல்லா பிளானும் போடுறதுக்கு. இதுல இந்த குழந்தைக்கு இது தெரில. அதுவே கேப்டன்சி மிஸ்யூஸ் தான். மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. அரோரா சொன்ன பாயிண்ட் அந்த இடத்துல வந்துருச்சா? கேப்டன்சி பவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. ஸோ பிளே பண்ணியிருக்காங்கன்னும் போது ஸோ பக்கெட்டை பயன்படுத்தி விக்ரம அங்கிருந்து எழுப்பலான்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னாங்களா இல்லையா? பிளான் பண்ணாங்களா இல்லையா? அது பார்வதி. பக்கெட்டை யூஸ் பண்ணி அங்க விக்ரம் வந்து எழுப்புறோம், அந்த நகையை திருடணும்னு பிளான் பண்ணாங்களா இல்லையான்றது அது கண்டிப்பா தெரியும். வியானாக்கும் தெரியும், ரம்யா ஜோக்கும் தெரியும். பிளான் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கும் போது ஆமா சார் அப்படின்னு அவர் தலையாட்டுறாங்க. ஓகே, மாட்டிக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியலனா பக்கெட்ல நீங்க எடுத்து வைக்க வேண்டியது நீங்க தானே. ஸோ உங்களுக்கு இந்த ஆட்டம் புரியுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்டு தெரியணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனா அந்த பக்கெட் நீங்களே எடுத்து வச்ச வேண்டியது தானே. ஸோ அவங்க பக்கெட்டுன்றாங்க, நீங்க ஏன் விக்ரம் கிட்ட போறாங்க? நீங்களே அந்த பக்கெட் எடுத்து வச்சிருக்கலாம் தானே அப்படின்றது. சார் நாங்க பக்கெட்டை வச்சுதான் சார் பிளான் பண்ணோம். நாங்க செமையா பிளான் பண்ணுவோம். எங்க பிளான்லாம் உங்களுக்கு தெரியாது. பெட்ஷீட்டை வச்சு நகையை திருடுவோம், அதையே குழப்புவோம், நாங்க திரும்ப தோத்துருவோம் அப்படின்றத எங்களோட பிளானிங்கு. நீ என்ன பக்கெட்டோட பிளானிங்லாம் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க சார்? ரொம்ப தப்பு சார். அதே ரம்யாவார் தான் பொங்கி எழுந்திருப்பா. விஜய் சார் இருக்காரு, வேற என்ன பண்றது? அவர்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்ன்ற மாதிரி ரம்யாவை பார்க்க முடிச்சு. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு இருந்த ரம்யாவுக்கு இது வேணும் தான் அப்படின்றத நான் பாக்குறேன். தப்பு தான் சார் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ ரம்யாவே அந்த பக்கெட் சொன்ன மாதிரி அந்த பக்கெட்டோட பிரச்சனை ரம்யாவே எடுத்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வச்சு ஒரு பிளே பண்ணீங்களே, அது உங்களுக்கு தான். அதுலயும் குறிப்பா பக்கெட்டை நீங்களே தானே எடுத்துட்டு வச்சு வேண்டியது தானே, நீங்க எடுத்துட்டு வந்து வைக்க வேண்டியது தானே. அவர் எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்களே போது தப்பு தான் சார்ன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஓகே, அடுத்து ஸோ இப்போ ஒரு டப்பா இருக்கு, அதை வச்சு நகர்த்தலான்னு சொன்னது பாருதானேன்ற மாதிரி வியானாவை கேட்கிறாரு. பாருதானே? ஆமா. அது என்னோட ட்ரெஸ்ன்னு சொன்னது நீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா. இப்போ வியானாக்கு தெரியும் தானே, இப்ப அந்த பக்கெட்டை எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்கன்னு வியானாக்கு தெரியுது. தெரியாம இருந்தா கூட ஒரு லாஜிக்கா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சது யாரு? பார்வதி. அதுல உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ள என்னென்ன ட்ரெஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். கரெக்டா? நீங்க சொல்றீங்களா இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு, இதுவா இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றீங்களா? அப்ப அதை தெரிஞ்சு அதை கேம் பிளே பண்றது உங்களுடைய தப்பா இல்ல எடுத்துன்னு வந்து வச்ச விக்ரமோட தப்பா? ஸோ நீயே கேம் பிளேக்கு அதை அலோவ் பண்ணி அவன் போறான் நகையை திருடலான்னு நீ தான் உன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போன்னு சொன்ன. வேற யாருமே சொல்ல. நீயே அங்க பர்மிஷன் கொடுத்துட்ட. வியானா அவர்களே, யூ கேவ் த பர்மிஷன் டு, நீங்களே ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, எடுத்துட்டு போக சொல்லுங்க, அதை வச்சு பிளே பண்ணலான்னு. அப்ப அது பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் முதல் தப்பே உன் மேல இருக்குது. முதல் தப்பே யாரு மேல? இதை வச்சு கேம் பிளே பண்ணலான்னா வேணாம் என் ட்ரெஸ் நீ சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. அதை சொல்லாம நீ அக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குத்துது கொடையுதுன்னா என்ன நியாயம் அப்படின்றது தான் விஜிஎஸ் தரமான பாயிண்ட் புடிச்சு கேட்கிறாரு. கரெக்ட், அது என்னோட ட்ரெஸ்ஸுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க கேட்க வேண்டிய ஆள் யாரு? விக்ரமா, பார்வதியா, ரம்யாவா அப்படின்றது கேட்கிறாரு. சார் அது வந்து ஃபர்ஸ்ட் ரம்யா சார், 2வது பார்வதி சார் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து திருத்தம். ஃபர்ஸ்ட் பிளானை சொன்னது பார்வதி. அப்போ ஃபர்ஸ்ட் பார்வதி கேட்கணும், 2வதா ரம்யாவை கேட்கணும். ஓகேவா? பார்வதி சொல்லும் போதே இவங்க அந்த இடத்துல நோ சொல்லியிருந்தாங்கன்னா
அதுல வந்து உங்க பிளானே நகர்ந்துருக்காது. இந்த என் ட்ரெஸ்ஸை வச்சு ப்ளே பண்ணாதீங்கன்ட்டு இந்த ஐடியா கொடுத்த நபர் தானே. அதை வந்து நீங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா பிளேமை தூக்கி எங்க மேல போடுவீங்களா? அப்ப நீங்க யாரை கேட்டிருக்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ரம்யா, 2வது பாரு அப்படின்றாங்க. ஆனா நீங்க யாரை கேட்டீங்க? விக்ரம சார் அப்படின்றத சொன்ன உடனே அப்ப இதுல யாருடைய தப்பு? ஸோ உங்களுடைய தப்பு தானே. கண்ணீருடன் சரி இடைவேளைக்கு பிறகுன்ற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் டிராமா போட்டாங்க வியானா அவர்கள். ஏன்னா வேற வழி கிடையாது. நான் அப்பாவி எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு, கண்ணீர் தான் வரமாட்டேன். ஏமா அது எப்படிமா மனசு கஷ்டமா இருந்தா தானேமா கண்ணீர் வரும்? நீ டிராமா போட்டா எப்படிமா கண்ணீர் வரும்ன்றத எனக்கு புரியல. சும்மா ஏதாவது ஒன்று அலிகேஷனை வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த போடணும்னு போட்டுறது. இதுல கண்ணீர் வரல வெந்நீர் வரலன்ற ஒரு பேச்சு வேற பேசுறது. இதுல என்னங்க மக்களே இது நியாயமா இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. இதுல பிளான் பண்ணுவீங்களாம். அதுல நடுவுல திவ்யா கேட்டிருப்பாங்க, விக்ரம் மேல திவ்யா பேசுவாங்க, விக்ரம் மேல எந்த விதமான தப்பும் இல்லை, அதை வந்து கேட்டது பார்வதி தான், நீ போய் கேட்கணும், பார்வதி தான் நீ சொல்லணும்னு அந்த இடத்துல திவ்யா தெளிவா சொல்லுவா. பார்வதி தான் கேட்கணும், அவ தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை எடுக்க வைக்கிறான்ட்டு. அப்ப நீ பார்வதி தான் கேட்டிருக்கணும். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு உடைக்கும் போது கூட இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. நாங்க விக்ரம் தான் கேட்போன்னு ஒரு அபாண்டமான பழி போட்டீங்களே. தேவைதான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு மன வருத்தத்துடன் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். கஷ்டமா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். பை கைஸ்.